பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், என்ன கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். அதாவது எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய குழப்பம். இந்த குதிரை படம்னு ஒரு விஷயம் இருக்கு. குதிரை மாட்டா சிறப்பு, ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை எங்க வச்சா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுவும் யார் யார் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். அதாவது பொதுவாக இந்த குதிரை படம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் எந்த வகையில இதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாங்க குதிரை படம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வாழ்க்கையில தொடர்பு இருக்கு. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய குறியீடு கூட நமக்கு சொல்லுவாங்க, குதிரைக்கான அடையாளம் அங்க வரும். அதனாலதான் அஸ்வினிகளை ஒரு வேலை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த அஸ்வினி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட அஸ்வினி முத்ரா பண்ணுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம தனியா பார்ப்போம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குதிரை படம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சோ இந்த குதிரை படத்தை எங்க வைக்கலாம்? 7 குதிரை இருக்கும், சில இடங்கள் 5 குதிரை இருக்கும். சில குதிரைகள் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளையா இருக்கும், சிலது கருப்பா இருக்கும். இது என்னடா எந்த குதிரையை வைக்கிறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு எல்லாருக்குமே. இந்த வெள்ளை குதிரைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு, வெள்ளைக்கு குதிரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கரனுடைய சாராம்சம் தான் வெள்ளை குதிரை. சோ அந்த வெள்ளை குதிரையை எங்க வைக்கலாம், எப்படி வைக்கலாம்? சில பேர் சொல்லுவாங்க ஹால்ல இங்க மாட்டக்கூடாது, இந்த திசையில தான் மாட்டணும், அந்த திசையில மாட்டக்கூடாது. இது பெரிய கன்ஃபியூஷன். எல்லாரும் வாங்கிட்டு வந்து போராடுவாங்க, ஐயோ இந்த பக்கம் மாட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த பக்கம் மாட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம், நம்ம ஒரு மளிகை கடையோ ஏதோ ஒரு கடை வச்சிருக்கோம்னு வச்சுப்போமே, நமக்கு வாடிக்கையாளர் வந்து போறாங்க. நம்மளோட பொருள் எப்படி விற்பனை ஆகும்? வாடிக்கையாளர் வரணும் இல்லையா, வாடிக்கையாளர் வந்தாதான் பொருள் விற்பனை ஆகும். சோ அந்த வாடிக்கையாளர் வர்ற இடத்துல நான் இந்த போட்டோவை எங்க மாட்டலாம்? அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்களோ அதுக்கு உள்ள கூடி வர மாதிரி, அதாவது உங்க வாடிக்கையாளர் உங்களை தேடி வர்றது மாதிரியான குதிரை படத்தை நீங்க மாட்டணும். இதே இல்லைங்க, நான் பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கேன், என்னோட மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி ஏகப்பட்ட பொருளை ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கேன், அது வெளியில போகணும். அப்ப என்ன பண்ணலாம்? உங்களோட ப்ரொடக்ஷன் வெளியில போனாதான் உங்களுக்கு பணம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய எங்க அந்த ஸ்தாபனத்துல, அதாவது ஒரு பெரிய கம்பெனி வச்சிருப்பீங்களா, அந்த ஸ்தாபனத்துல வெளியில போற மாதிரியான குதிரை படங்கள் வைக்கணும். இதுக்கு மிகப்பெரிய சிறப்பு. உங்களுக்கு வாழ்க்கையில இங்கிட்டு வாடிக்கையாளர் உள்ள வருவாங்க, இந்த பக்கம் உங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாம் வெளியே போய் காசா வரும். இங்க உள்ள வர்றதுனால பணம் வரப்போகுது, இங்கிட்டு வெளியே போனதுனால பணம் வரப்போகுது. சோ இந்த நிலைமை இருக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குதிரை படத்தை மாற்றுறதுல இந்த திசை தான் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து உங்களுடைய தொழில் என்ன சார்ந்த தொழிலோ அந்த இடத்துல இப்படி நீங்க இருக்கணும். வாடிக்கையாளர் சார்ந்ததா ப்ரொடக்ஷன் சார்ந்ததான்றதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அப்ப அந்த சேஞ்ச் அப்படின்றது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. இதெல்லாம் தாண்டி சில பேருக்கு ஒரு பெரிய குழப்பம், மேம் நான் கருப்பு குதிரை தான் வச்சிருக்கேன், அது மாதிரி கோல்டன் கலரா இருக்கு, ரெண்டும் கலந்த கலரா இருக்கு, இந்த குதிரை வைக்கலாமா வேணாமா? உங்களோட ஜாதகத்துல சனின்ற கிரகம் பவர்ஃபுல்லா இருந்தாதாங்க உங்களால அதை வைக்கவே முடியும், இல்லைன்னா வைக்க முடியாதுங்க. அந்த கிரகம் வருது அப்படின்னா உங்களுக்கு சனின்ற கிரகம் பவர்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் சனின்ற கிரகம் பவர்ஃபுல்லா இருக்கவங்க எங்க இந்த கருப்பு குதிரை யாராவது வைக்கலாம்? உங்களுடைய ஜாதகத்துல அது ஒரு பக்கம் இருந்தா கூட எங்க யார் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் லேட்டர்ல இருக்கவங்க, போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய நிலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஜிம் இருக்கக்கூடிய இடம், அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குதிரை வைக்கலாம். ராணுவத்துல இருக்கவங்க, இந்த மாதிரி யூனிஃபார்ம் லேட்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு குதிரை யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பு. அந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு வாங்கி வைங்களேன், பயங்கர சேஞ்ச் இருக்கும். வீர தீரத்துக்கு அடையாளமே அவர் தானேங்க, வேகம் விவேகம் அடிச்சுக்கவே முடியாது. சோ அந்த குதிரையை இங்க வைக்கும்போது உங்களுக்குமே உங்களை அறியாமையே ஆகும். என்ன ஆகும்னா, உங்களுடைய தலைமை பொறுப்பு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்க பெறுவீங்க. இதை விட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா இந்த ஆண்மைத்தன்மை குறைவு இருந்தா கூட இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸ் வாங்கி வைக்கும்போது அவங்களுக்கு ஆண்மைத்தன்மையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட கிளியர் ஆகுன்ற அளவுக்கு இருக்கு. சோ குதிரைக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிலைகள், நம்மளுடைய பண தேவைகள் முதற்கொண்டு, ஒரு இல்லற வாழ்க்கைன்னு சம்மந்தப்படும் போது, ஒரு குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இந்த குதிரைப்படம் மிகப்பெரிய ஒரு பலன் அளிக்குதுன்றதை பார்க்கிறோம். ஸோ இந்த குதிரைப்படத்தினுடைய அனுபவம் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, இது நான் சொன்ன மாதிரி இடத்துல நீங்க மாட்டி பாருங்க, அதோட வேல்யூபிள் எப்படி இருக்குன்றத நீங்க அனுபவிச்சுட்டு எனக்கு அதனுடைய தகவல் கொடுங்க. மிக்க நன்றிங்க.